என்ன செய்யற? தினந்தோறும் ஐயா கிட்ட குசலத்தை மூட்டி 2 பேரும் ஒண்ணு சேர முடியாத பண்ணிக்கிட்டு இருக்கிற. மற்றவங்கெல்லாம் விடுங்க. ஜி.கே. மணியனுடைய வேலை தான் இது ஒட்டுமொத்தமா. நாளைக்கு ஐயாவும் சென்னையாவும் சேர்ந்து பேசுவாங்கன்னா விடிய காலமெல்லாம் போயிடுறாரு. இந்த ஜி.கே. மணி போய் ஐயா அப்படியா இப்படியா உங்களுக்கு மரியாதை குறையுதியா, உங்களை இப்ப எல்லாம் ஐயாங்கிறத விட்டுட்டு ராமதாஸ்ங்கிறாங்க. இது எல்லாம் சொன்னது இந்த கோகாமணி தான், வேற யாருமே கிடையாது. அவன் ஒரு குசலக்காரன். அவன் ஐயா கிட்ட இருந்தா இப்ப பாருங்க அந்த குடும்பத்தை 2ஆ உடைச்சிட்டானா இல்லையா? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி குடும்பமே 2ஆ பிளவுபட்டு போச்சு. மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன், கையெடுத்து குப்பி கேட்டுக்கொள்கின்றேன், நீங்க அந்த குடும்பத்தை விட்டு ஓடி விடுங்கள். உங்ககிட்ட லைக்கா நிறுவனத்தில் அளவில்லாத பணம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணம் லைக்கா நிறுவனத்தில் இருக்குது. இது யாருக்கு தெரியும்? காலம் சென்ற இசைக்கு படியாச்சாருக்கு தெரியும். இசைக்கு படியாச்சார் எப்படி செத்தாரு? ஜி.கே. மணியனுடைய டார்ச்சரில் தான் அந்த இசைக்கு படியாச்சார் செத்தார். அவர் தைலாபுரம் தோட்டத்திலேயே இருந்தார். இசைக்கு படியாச்சி தெரியாதீங்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க யாருமே கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஜி.கே. மணி தைலாபுரம் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி சேலம் அருளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீ யாரு? சின்னையாவினுடைய அன்பு தம்பி. உன் மீது இன்னமும் அளவற்ற மகிழ்ச்சி இருக்குது. இருப்பினும் அவர் என்ன நினைக்கிறாரு? ஏன் ஜி.கே. மணி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு அவர் மனசுல இருக்கிறார். இதெல்லாம் நீ விட்டுறணும். இன்னைக்கு கூட சொன்னதாக ஒரு தகவல். என்ன தகவல்? சின்னையா சேலம் வர்ற போது ஏதாவது கலாட்டா பண்ணணும் ஆளுங்களை வச்சு, அவருக்கு சேலத்துல எதிர்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி காட்டணுங்கிறத நீ பேசிக்கிட்டு இருக்கிறதாக அருள் இது மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் பரவலா வந்துகிட்டு இருக்குது. யாரும் சொல்ல முடியாது, பேச்சளவில் வந்துகிட்டு இருக்குது. அது அருள் சொன்னாரா சொல்லலையாங்கிறது தெரியல. அருள் அவர்களே, சின்னையா வருகின்ற பொழுது நீ கலாட்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துரு, சேலத்தை மறந்துரு. உன்னுடைய பூர்வீகம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம். நிறைய விஷயம் உன்னை பத்தி சொல்றாங்க. என்ன, நீ கொல்லிமலை போனதாகவும் அரவலீஸ்வரர் கோயில்ல அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்துதான் நெத்தியில வச்சுக்கிட்டு மெஸ்மரிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐயா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததான்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா தெரியல. அடுத்தது ஐயாவுக்கே கொல்லிமலை மைய அருள் தடைவிட்டான்னு சொல்றாங்க. இதன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் இருக்குது. நீர் கனவில் கூட ஐயா சேலம் வருகின்ற பொழுது கலாட்டா பண்ணிடலாம்னு நினைச்சு விடாதே. அது மாதிரி நீ நினைச்சீன்னா உன் சொந்த ஊருக்கு முதல் நாள ஓடி போயிடு.